இவங்க வந்து கண்ணாபின்னான்னு எடுத்த உடனே வந்து போட்டு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈரானை. அவங்க வந்து இத்தனை நாளாக அவங்களுடைய அட்வான்ஸ்டு மிசைல்ஸை வந்து யூஸ் பண்ணலை. அது வந்து அந்த ஃபத்தா அப்படின்னு சொல்லி ஃபத்தா சீரீஸ் அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு திணறிட்டு இருக்காங்க இஸ்ரேல். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இனிமேலாம் வந்து அந்த வெடிப்பொருள் இருக்கும் இல்லையா, அது மினிமம் 1 டன் இருக்கா மாதிரி அனுப்ப போகிறோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் அந்த வார் ஹெட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க 1000 kgs அப்படின்னும் போது மிஸ் பண்ணவே கூடாது. ஏற்கனவே இன்டர்செப்ஷன் ரேட் அப்படிங்கிறது 100% கிடையாது. இந்த மாதிரி நேரத்தில் 1000 kg வார் ஹெட் வருது அப்படின்னு சொன்னால் இம்பேக்ட் ஒன்று மிஸ் ஆனாலும் காலி இல்லையா. இப்போ ஈரானுடைய தாக்குதல், அதுதான் நான் அன்றைக்கே சொன்னேன், அவங்களுடைய அந்த லான்ச் சைட்ஸ் அண்டர் கிரவுண்டில் தான் நிறைய வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அழிக்கலைன்னு சொன்னால் அந்த இஸ்ரேலுக்கு இது பெரிய டேஞ்சர் அப்படின்னு. ஒரு 10 மிசைல் தப்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 1000 கணக்கில் வச்சுக்கிறாங்க. 10 மிசைல் இஸ்ரேலில் வந்து விழுந்ததுன்னா என்ன ஆகும்? அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பைத்தியாரம் தான் பண்ணாங்க அமெரிக்கா. ஈரானில் இருக்க அந்த டீசாலினேஷன் பிளான்ட்டை அட்டாக் பண்ணி விட்டாங்க. இவங்க இன்டர்ன் வந்து பஹ்ரைனில் இருக்கிறத போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ தண்ணிக்கு எங்கே போவாங்க? இந்த யுத்தத்துக்கு பிறகு வளைகுடா நாடுகள் அமெரிக்கா மேலே வெறுப்பை காமிக்க போகிறாங்க. எங்ககிட்ட நீ 7.5 போனாது விட்டுட்ட. இன்னைக்கு வந்து சண்டைக்கு அவங்க தயாராக இருக்காங்க. வேற வழி இல்லை. இஸ்ரேலுக்கு மட்டும் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து எங்களெல்லாம் இவன் வந்து நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்திட்டான் அப்படின்ற ஒரு இது வரத்தான் போகுது. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அடுத்த கட்டம் இப்போ வந்து 33வது வேவ் அமைச்சிருக்காங்க. இது வந்து இஸ்ரேலில் ஒரு கன்சிடரபிள் டேமேஜை உண்டாக்கி இருக்கு. அடுத்த 2 கட்டங்களில் என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் எப்படி இதெல்லாம் நடந்தது. நீங்க தானே சொன்னீங்க பேட்ரியாட் இருக்கு, தாட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னீங்களே. கட்சியில் எல்லாம் பொய்யா கோபால் இப்படி அடிச்சு நோக்கி நிற்கிறான் ஈரான். இப்போ வந்து கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் வந்து கடும் உயர்வு. இது வந்து நம்ம இறக்குமதி தான் பண்ணுறோம். யாரோ சண்டை போடுறாங்க, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இதான் சாக்கிட்டு மத்திய அரசு சொல்லுவாங்க. இல்லை என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி சொல்றாரு, இதை பற்றி பேசுவானாமா, எக்கனாமி இதுவாயிடுச்சு, வந்து ஷேர் மார்க்கெட் விழுந்துச்சு, எங்கெங்க இந்த ஆயிலை சோர்ஸ் பண்ணலாம், எங்கெங்க இந்த கேஸை சோர்ஸ் பண்ணலாம், இதைத்தான் நம்ம பண்ணணுமே தவிர அதை கவர்மெண்ட் பண்ணிருக்கு. வெளிநாட்டை நம்பி கேஸ் இறக்குமதி பண்றீங்க. சரி, இப்போ உள்நாட்டில் கேஸ் எடுக்கலாம்னு சொன்னா நீங்க தானே போராட்டம் பண்றீங்க. கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேட்கிறேன் நான். இங்க கேஸ் இருக்குது, நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஐயோ அதெல்லாம் எடுக்காத, இன்னைக்கு வந்து வெளிநாட்டை நம்பி நிற்கிறோமே. பைத்தியங்களாடா நீங்களா? அரசியல் பண்ண வேண்டாமா? என்னதான் இந்த கேப்ல பண்ண எது அரசியல் பண்ண விவசாயம் இல்லை இல்லை அவங்களுக்கு இன்னைக்கு கழுகுகள். வேற என்ன சொல்றது? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். இஸ்ரேல் ஈரான் போர் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம். அமெரிக்கா இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இனிதான் வந்து போருடைய தீவிரமே தெரியும்னு சொல்லி ஈரான் புதிய தலைவர் நியமனத்துக்கு அப்புறம் ட்ரம்ப் சொல்கிறாரு, தரைவழி தாக்குதலில் நாங்கள் வந்து அப்படிலாம் நாங்கள் எந்த ஐடியாவும் இல்லை எங்கிட்ட. நான் பேசின ட்ரம்ப் இன்னைக்கு அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் ஹார்மோஸ் வளைகுடா வந்து எங்கள் கண்ட்ரோலில் வரும் எப்போ வரும்ன்றதுதான் கேள்வி. வரும், ஆனால் வராது அப்படின்னு சொல்லிடலாமா? சரி, இப்போ ஈரான் வந்து 33வது வேவ் ஆஃப் அட்டாக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, இதெல்லாம் பழைய மிசைல்ஸுங்க, அதெல்லாம் வந்து முதல்ல எப்போவுமே நம்ம அந்த தீபாவளியும் போது போன வருஷத்துக்கு மிச்சம் வச்சிருக்க பட்டாசை முதல்ல தீபாவளிக்கு முன்னாடி வெடிச்சு. அது உண்மை தானே சார்? அது உண்மை தானே? ஈரான்கிட்ட வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதெல்லாம் பழைய மிசைல் தானே? கரெக்டு தான். அவங்க வந்து இத்தனை நாளாக அவங்களுடைய அட்வான்ஸ்டு மிசைல்ஸை வந்து யூஸ் பண்ணலை. அவங்க சொன்னது உண்மை தான். ஏன்னா அந்த மெனுவரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் இருக்குது, அதுதான் வந்து ஹைப்பர்சானிக்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஃபத்தா அப்படின்னு சொல்லி ஃபத்தா சீரீஸ் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. சரி, இந்த எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்குது ரூபன். எடுத்த உடனே உன்னுடைய பலத்தை எல்லாம் நீ காமிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணிட்டு போனோம். அப்போ தான் எதிரியுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை உடைச்சிட்டு போனோம். அதை வந்து கரெக்டாக அந்த எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ் ஈரானை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 தடவையாக அந்த கைபர்னு ஒன்று, அதுக்கப்புறம் கொரம்ஷார் அப்படின்னு மிசைல்ஸு, அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு திணறிட்டு இருக்காங்க இஸ்ரேல். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இனிமேலாம் வந்து அந்த வெடிப்பொருள் இருக்கும் இல்லையா, அது மினிமம் 1 டன் இருக்கா மாதிரி அனுப்ப போகிறோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. ஆமாம். ஓகே. இதுக்கு முன்னாடி அம்சதெல்லாம் வந்து ஒரு 600, 500, 700 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அந்த வெடிப்பொருள் அதிகமாகிறதுக்கும் இந்த இன்டர்செப்ஷனுக்கும் என்ன ஒரு லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெடிமருந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அதனுடைய அந்த இம்பேக்ட் ரேடியஸ் டேமேஜ் வந்து அதிக அளவில் இருக்கும். அப்போது அந்த இன்டர்செப்ஷன் ஃபெயில் ஆகக்கூடாது. ஒரு 100 கிலோ வெடிமருந்து வருது, 50 கிலோ வருது, இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போகும் சின்னது. ஸோ அதை ஒன்று மிஸ் பண்ணால் கூட பெரிய அளவில் இருக்காது. ஒரு மொட்டை மாடியில் விழுந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளோரு அப்படி இருக்கும். அதே இடத்துல ஒரு 1000 கிலோ வெடிமருந்து விழுது அப்படின்னு சொன்னால் அது பிளாஸ்ட் ரேடியஸ்னு இருக்கு இல்லையா, அப்போது அந்த இன்டர்செப்ஷன் வந்து 100% சக்ஸஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். 99%னா கூட, இப்போ இந்த சர்க்கஸில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து ஒரு இதில் நிற்க வச்சுட்டு கண்ணை கட்டின்னு ஒரு கத்தி வீசுவார். சார் இவர் 99% கரெக்டாக வீசுவார்னா ஒத்துப்பியா? டேய் ஒரு கத்தி எங்கேயாவது போய் சொருவிச்சுனா கூட காலிடா அப்படின்னுவோம்ல, அதுதான் இப்போ. அந்த ஏரோ சிஸ்டம் வச்சுருக்காங்க இல்லையா, அதில் வந்து இன்டர்செப்டர் ஒரு மிசைல் வந்து $3.5 million, பேட்ரியாட் வந்து $4.5 million, தாட் அப்படின்றது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு, அது வந்து அரௌண்ட் $12 to $13 million ஒரே ஒரு இன்டர்செப்டர். ஆக்சுவலாக ப்ரொசீஜர் என்னன்னா, ஒரு மிசைல் வருது அப்படின்னு சொன்னால் மினிமம் 2 அனுப்புவாங்க. ஏன்னா ஒன்று மிஸ் ஆனால் கூட இன்னொன்று ஹிட் பண்ணும் அப்படின்றதுக்காக. இப்போ நீங்கள் அந்த வார் ஹெட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க 1000 kgs அப்படின்னும் போது மிஸ் பண்ணவே கூடாது. ஏற்கனவே இன்டர்செப்ஷன் ரேட்டு அப்படின்றது 100% கிடையாது. 90, 93%, 97%னா கூட நீ அடிதான்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி நேரத்தில் 1000 kg வார் ஹெட் வருது அப்படின்னு சொன்னால் இம்பேக்ட் ஒன்று மிஸ் ஆனாலும் காலி இல்லையா. ஆல்ரெடி இஸ்ரேலில் வந்து ஒரு சில மிசைல் இது மாதிரி எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டுருக்கு ரூபன். இது வந்து சாலிட் ஃபியூயல். அதுக்கப்புறம் லிக்விட் ஃபியூயல் மிசைல்ஸும் வச்சுருக்காங்க. பட் லிக்விட் ஃபியூயல் மிசைல்ஸும் போது அது லான்ச்சுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ தான் நீங்கள் இந்த ஃபியூயலை ஏற்றணும். சாலிட் ஃபியூயல் வந்து ரெடியாக இருக்கும் 1/2 hourல. அது மொபைல் லான்ச்சர்ஸ், அது எல்லாமே மோஸ்ட்லி அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்குது ஆரம்பத்துலேருந்து, சேச்சுரேஷன் அட்டாக் அப்படின்னு. முதல்ல வந்து இந்த மாதிரி ட்ரோன்ஸு, பழைய மிசைல்ஸு இதெல்லாம் விட்டு அடிக்கிறது. இதை வந்து அவங்க தடுக்காமல் விடவும் முடியாது. என்னதான் ஒரு ட்ரோன் வந்து 50 கிலோ வெடினாலும் வெடி தானப்பா, அதனால அட்டாக் பண்ணி ஆகணும். ஸோ இனிஷியலாக இவங்க வந்து ட்ரோனை எதிர்க்கிறதுக்கு பெருசாக எதுவும் பண்ணலை. இதை வச்சே பண்ணலாம், என்ன பெருசாக வந்துட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது வேலைக்கு ஆகலை. ஸோ அவங்களுடைய செலவு அதிகமாகி விட்டது. இப்போ அந்த இன்டர்செப்டர் மிசைல் நிறைய வேற வேஸ்ட் பண்ணி போட்டாங்க. அண்டு மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இஸ்ரேலுக்கு தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்களே தவிர அரபு நாடுகள்லாம் டீலில் விட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. பஹ்ரைனில் டீசாலினேஷன் பிளான்ட்டை போட்டு தள்ளிட்டாங்க. அதே மாதிரி பஹ்ரைனில் இருக்க அந்த ஒரே ஒரு ரிஃபைனரி பாப்கோன்னு அதையும் போட்டு தள்ளிட்டாங்க. கட்டாரில் வந்து அந்த ரேடார் சிஸ்டத்தையே போட்டு தள்ளிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய நாடாக்கும், எங்களை மீறி யாரும் ஏவுகணை வீச முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் பொய்யா கோபால். அமெரிக்க படைகளும் இப்போ பின்வாங்க, அதாவது கிளம்ப ஆரம்பிச்சுனா தான் ஒரு தகவல் வந்து கிளம்புறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நேராக போய் வீசணும்னு அவசியம் கிடையாது. டொமஹாக் இதுதான் வந்து அவங்க ரொம்ப நம்பிட்டு இருக்க ஒரு மிசைல். அஃப்கோர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கேப்பபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து நீ ஃப்ளைட்டில் தான் போய் போடணும்லாம் அவசியம் கிடையாது. அங்கேருந்து சப்மரின்லேருந்து லான்ச் பண்ணலாம், இல்லை ஷிப்புலேருந்து லான்ச் பண்ணலாம். அது பாட்டுக்கு ரேடாரை அவாய்ட் பண்ணிவிட்டு சர்ன்னு போயிட்டு எங்கே இப்போ 18 மெட்டுத்தெரு அப்படின்னா கரெக்டாக 18 மெட்டுத்தெருவில் போய் விழும் அது. அந்த மாதிரி அது. அதனால தான் அதை வந்து மற்ற நாடுகளுக்கு உக்ரைன் கேட்டுனே இருக்கிறாங்க, கொடுக்கல. இஸ்ரேலுக்கே கொடுக்கல, அப்புறம் தானே உக்ரைனுக்கு கொடுக்குறது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கெப்பாபிலிட்டி இருக்க மிசைல், அதை வந்து மற்றவங்க கிட்ட கொடுத்துடக்கூடாது. அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு வம்பு சட்டை வச்சுருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ ஈரானுடைய தாக்குதல், அதுதான் நான் அன்றைக்கே சொன்னேன், அவங்களுடைய அந்த லான்ச் சைட்ஸ் அண்டர் கிரவுண்டில் தான் நிறைய வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அழிக்கலைன்னு சொன்னால் அந்த இஸ்ரேலுக்கு இது பெரிய டேஞ்சர் அப்படின்னு. இது வளைகுடா நாடுகளுக்கு அந்த முயற்சியை அமெரிக்கா எடுக்குதா? எவ்வளோ தாங்க பண்ண முடியும்? இல்லை அவங்க நினைக்கிறாங்க, அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அதை கண்டுபிடிக்க முடியலையா, இல்லை அதான் ரீச் பண்ண முடியலையா? அதுதான் நான் சொல்ல வரேன் ரூபன். இது வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவில் இருக்காது. அது பெரிய கண்ட்ரி, அங்கே நிறைய மலைகள் அது இது அப்படிலாம் இருக்குது இல்லையா. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல அண்டர் கிரவுண்டில் அவங்க மறைச்சி வச்சுருந்துருப்பாங்க. வெறும் ரோடு மேலே வந்து மண்ணு தான்ப்பா இருக்கும், உனக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. அதில்
ஓப்பன் பண்ணால் அந்த லான்ச் இது மட்டும் வெளில வரும். அந்த மாதிரி அவங்க அண்டர் கிரவுண்டில் முதல்ல நோண்டிட்டு உள்ளே வச்சுருப்பாங்க அவங்க லான்ச்சரோட. ஸோ இதையெல்லாம் வந்து அத்தனையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 மிசைல் தப்பிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆயிரக்கணக்கில் வச்சுக்கிறாங்க. 10 மிசைல், அதுவும் ஹைப்பர்சானிக், இதை இன்டர்செப்ட் பண்ணுறது கஷ்டம். 10 மிசைல் இஸ்ரேலில் வந்து விழுந்ததுன்னா என்ன ஆகுது? அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பைத்தியாரம் தான் பண்ணாங்க அமெரிக்கா. ஈரானில் இருக்க அந்த டீசாலினேஷன் பிளான்ட்டை அட்டாக் பண்ணி விட்டாங்க. இவங்க இன்டர்ன் வந்து பஹ்ரைனில் இருக்கிறத போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ தண்ணிக்கு எங்கே போவாங்க? எப்படி பூமியிலேருந்து வர க்ரூட் ஆயிலை குடிச்சிட்டு உட்கார முடியுமா? சரி, இந்த யுத்தத்துக்கு பிறகு வளைகுடா நாடுகள் அமெரிக்கா மேலே வெறுப்பை காமிக்க போகிறாங்க. எங்ககிட்ட நீ 7.5 கொண்டாந்து விட்டுட்ட, இன்னைக்கு வந்து சண்டைக்கு அவங்க தயாராக இருக்காங்க. வேற வழி இல்லை, நான் சண்டையிலேருந்து ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு உடனடியாக சொல்ல முடியாது. பட் ஸ்டில் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு மட்டும் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து எங்களெல்லாம் இவன் வந்து நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்திட்டான் அப்படின்ற ஒரு இது வரத்தான் போகுது. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இல்லை, இப்போ கமேனி மறைவுக்கு பிறகு வந்து புதிய தலைவர் வந்து அவரோட பையன் முஸ்தபா கமேனின்னு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாடுகள் இப்போ ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவருக்கு. நாங்கள் ஆதரவு, சைனா, ரஷ்யா, புட்டின்லாம் ஆதரவுன்றது வந்து நாம் கூட இங்கேருந்து ட்விட்டரில் ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆக மாதிரி ஸ்டார்டிங்ல பேசாதவங்கலாம் இன்னைக்கு வந்து கரெக்ட் ரூபன். ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்றத வச்சு சீனி சக்கரை சித்தப்பா இல்லை, வெளியில ஆதரவு, உள்ளுக்குள்ள அண்டர் டீலிங்ல ஆயுதங்கள் கூட என்ன இருக்கும்? எப்படி கொடுக்க முடியும்? சைனா வந்து அந்த ட்ரோன் தயாரிப்பதற்கான மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஷிப் ரூட்டில், ஷிப்பில் போனால் தான் நீ ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். ட்ரக்கில் கொண்டு போனோன்னா வயா ஆப்கானிஸ்தான் தான் போனோம். அது முடியுமான்னு தெரியல. பட் ஆல்ரெடி அவங்க நிறைய ட்ரோன்ஸை வந்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வச்சு தான் அவங்கள கலாச்சிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டம் இப்போ வந்து 33வது வேவ் அமைச்சிருக்காங்க. இது வந்து இஸ்ரேலில் ஒரு கன்சிடரபிள் டேமேஜை உண்டாக்கி இருக்கு. ஏன்னா அது ஹைப்பர்சானிக் இல்லையா? அதனால் அடுத்த 2 கட்டங்களில் என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த வார் முடிவுக்கு வரதை நம்ம டிசைட் பண்ண முடியும். என்ன சார் அட்டாக் அதிகமான அப்படின்னா கரெக்ட், அப்போ தான் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு ஆஃப் ரேம்ப் அப்படின்னு வருவாங்க. யாராவது இப்போ வரைக்கும் அதை விரும்புகிறாங்களா? ஈரானும் வந்து சரி ஓகே, இனிமே வந்து எங்களோட தாக்குதலை நீங்கள் கம்மி பண்ணீங்கன்னா நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாருங்கிறதுல ஈரான் நிலைப்பாடு. சரி, ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னும் போது யூ ஷுட் என்ன சொல்கிறது, டிஸ்கஸ் ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த். பலகீனப்பட்டிருக்கும் போது பேச்சுவார்த்தை அப்படின்னா அவன் ஏறி வச்சுட்டு போயிடுவான். புரியுதா? அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கடைசி ஆயுதமாக இதை எடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த ஃபத்தா அப்படின்றத அவங்களுடைய லாஸ்ட் ரெசார்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அப்போது அடி வாங்கியிருக்கு அப்படின்னும் போது பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்னா அப்போ ஒரு ஈக்குவல்ஸாக உட்காந்து பேசலாம். மற்றபடி இவங்க இன்னைக்கு வந்து ஈரானில் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிட்டத்தட்ட நாசம் பண்ணிட்டாங்க அமெரிக்கா, இஸ்ரேல். அதே மாதிரி அவங்களுடைய ஆயில் ஸ்டோரேஜ் எல்லாமும் அடித்து நாசம் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஈரானுக்கு வந்து அது நிறைய காலம் ஆகும். இதில் பயங்கரமான லாஸ். அதே சமயத்தில் அமெரிக்கன் அசெட்ஸ் மிடில் ஈஸ்டில் அவங்களுடைய பேசஸ், ரேடார் ஸ்டேஷன்ஸ், இதையெல்லாமும் ஈரான் வந்து அடித்து நொறுக்கி இருக்காங்க. ஆயில் ரிஃபைனரி ஆகட்டும், டீசாலினேஷன் பிளான்ட் ஆகட்டும், இதையும் வந்து அவங்க நிறைய நொறுக்கி இருக்காங்க. எப்படி இதெல்லாம் நடந்தது? நீங்கள் தானே சொன்னீங்க, பேட்ரியாட் இருக்குது, தாடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னீங்களே. கட்சியில் எல்லாம் பொய்யா கோபால், இப்படி அடித்து நவுத்தின்னு இருக்கிறாங்க ஈரான். நாங்கள் தானடா கட்சியில் இதுக்கெல்லாம் காசு கட்ட போகிறோம். இப்போ அந்த கட்டாரில் இருக்க ரேடார் ஸ்டேஷன் அது ரைட்டு, அது அமெரிக்கா. அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரி, டீசாலினேஷன் பிளான்ட், இதுக்கெல்லாம் அமெரிக்கா காசு கொடுப்பாங்களா ரிப்பேர் பண்ணுறதுக்கு? F-15 விமானத்தை அவங்களே தெரியாமல் சுட்டு விடுறதுக்கு அவங்க காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லுது. இது என்ன கதையாக இருக்குது? இதுக்கும் நாங்கள் காசு கொடுக்கணும், இதுக்கும் நாங்களே செலவு பண்ணணும் அப்படின்னா எங்களால் பார்த்தா பைத்தியமாக தெரியுதா? அதுதான் நான் முதல்ல சொன்னேன். வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுடனான அந்த ரிலேஷன்ஷிப்பை ரீஎவாலுவேட் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீங்கள் வந்து இஸ்ரேலை அவர் தான் ட்ரம்ப் தான் சொல்லிட்டாரு, இஸ்ரேலை அழிக்கணும்னு இருக்கு ஈரான், அதனால அதை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு. அப்போ எங்களுக்காக வரலையா நீ? இது புரிஞ்சிருக்கணுமா வேணாமா? மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு இஸ்ரேலுக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க. உங்கள் இதுக்கு நாங்கள் ஊருக்காயா? நாங்கள் எதுக்குடா இதில் நடுவில் வந்து மாட்டிக்கணும்? நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டோன்னா இவன் அவனை அடிக்கட்டும், அவன் இவனை அடிக்கட்டும், நாங்களே இங்கே அடி வாங்கிக்கிறோம், நீ எங்களை ஒன்றும் காப்பாற்ற மாட்டேன்றிய அப்படின்ற ஒரு கேள்வி இந்த வார் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக வரும். அதனால தான் ஈரானை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து அடி வாங்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது. 2 அடி கொடுத்து அவங்க வந்து இனிமேல் தாங்க முடியல அப்படின்னு கதறும்போது இதில் ரொம்ப அழகாக கேம் ஆடுறாங்க ஈரான். அந்த பிரசிடென்ட் என்ன சொன்னார், ரைட், இது வரைக்கும் வந்து வளைகுடா நாடுகள் அந்த சவுதி இவங்க மேலெல்லாம் போட்டோம், இனிமேல் நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்.
இது எதுக்காக அப்படின்னு கேட்டால், இப்போ அந்த இஸ்ரேல் மீதான 32, 33வது தாக்குதல், இந்த பார் சண்டை எனக்கும் அவனுக்கும் தான். நீ வந்து நம்ம பக்கம் இருக்கணும், அட்லீஸ்ட் நம்ம பக்கம் இல்லாட்டாலும் நியூட்ரலாக இருக்கும். உன்னுடைய ஏர் ஸ்பேஸை அலோவ் பண்ணாத, உன் பேசிஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாத, பண்ணலைன்னா நான் ஒன்று அடிக்க மாட்டேன் அப்படின்னு. இல்லை, இப்போ அந்த உணர்ந்துக்கிட்ட அமெரிக்கா ட்ரம்ப்புக்கு வந்து அந்த அழுத்தங்களை வந்து வளைகுடா நாடுகள் மன்னர்கள் கொடுக்குறாங்களா? இல்லை, அதுக்காக தான் என்ன பண்ணுறாரு, முதல்ல அடிச்சிட்டாங்க, அடித்து நாசம் பண்ணிட்டாங்க என்னென்ன முடியுமோ. இப்போ இந்த ஆஃபர் கொடுத்துருக்கும் போது சரி இனிமேலும் அடி வாங்க வேண்டாம், அவங்க 2 பேர் சண்டையில் நாம இன்னத்துக்கு மண்டை உடஞ்சிக்கணும் அப்படின்னு ஒரு திங்கிங் வரணுன்றதுக்காகத்தான் ஈரான் இந்த மாதிரி ஒரு கேம் ஆடி இருக்காங்க. நிஜமாவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ், நான் அதை வந்து நிச்சயமாக பாராட்டுவேன். வளைகுடா நாடுகளை தாண்டி டர்க்கி வரலாம் ஈரான் ஏவுகணை அப்போ போகுது, அங்கேயும் போய் அடிக்கிறாங்க. அது அமைச்சிருக்காங்க ஏற்கனவே, இது 2வது தடவை. முதல் தடவை போனப்போவே வந்து டர்க்கி வார்ன் பண்ணாங்க. டர்க்கி வந்து ஒரு நேட்டோ கண்ட்ரி, அதனால் அந்த நாட்டின் மீது தாக்குதல்லாம் உடனே எல்லா நேட்டோ மெம்பர்ஸும் வரணும் அப்படின்னு. பட் டர்க்கி என்ன பண்ணிட்டாங்க, அதை எஸ்கலேட் பண்ணாமல் நிறுத்திட்டாங்க. இப்போ செகண்ட் டைம் போயிருக்குன்றாங்க, மறுபடியும் அவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு டர்க்கியை இவங்க உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு நாடு டர்க்கி, நேட்டோ மெம்பராக இருந்தாலும் ஈரானை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்படி இருக்குச்சு அதை சீன்றது. இதில் இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்குது ரூபன். அந்த சைப்ரஸில் தாக்குதல் நடந்ததுன்னு சொன்னாங்க, அது வந்து ஈரான் பண்ணிச்சின்னு உடனே இவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் பண்ணலை, ஈரான் சொல்லிட்டாங்க. ஆமாம். ஸோ இஸ்ரேலே கூட அந்த ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்களே கொண்டு போட்டு அவன் தான் போட்டான் அப்படின்னு அவன் தள்ள பழிய போடுறதுக்கு. நம்ம எத்தனை சினிமாவில் பார்த்துருக்கோம், எவனை ஒருத்தன் கொளுத்தி விட்டுட்டு இவன் மேலே பழிய போடுறது அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கலாம் அப்படின்றாங்க. அந்த டர்க்கிஷ் அது அஃப்கோர்ஸ் அது ஒரு சிங்கிள் மிசைல் அப்படின்றதுனால அது என்ன மேக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. நிஜமாவே ஈரான் பண்ணி இருந்தால் அவங்கள வம்புக்கு இழுத்து நீங்கள் ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. ஏன்னா டர்க்கிஷ் பேசஸ்லேருந்தால் ஒன்றும் இல்லை, அப்படியே பண்ணாலும் அவங்க மெர்சல் ஆயிட மாட்டாங்க, தேவையில்லாமல் சீண்டி விடுறது தான். ஹார்மோஸ் வளைகுடா வந்து எங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் ட்ரம்ப்பு, நாங்கள் இது பண்ண போகிறோம், அது என்ன கப்பலை ஃபுல்லாக நீ விட மாட்டேன் வைக்க மாட்டேன்னு விரைவில் இப்போ நாங்கள் அது எங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். அது சாத்தியமா சார்? அது விரைவில்னா எவ்வளோ விரைவில்? இந்த ஜனநாயகன் விரைவில் வரும்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரியா? இல்லை, இவரே பண்ணி விட்டுட்டு இவரே இல்லை, அவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் நான் மூட போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொன்னார், எங்களுடைய நேவி சப்போர்ட்டுக்கு வரும், நாங்கள் எஸ்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னாரு. எஸ்கார்டும் போட்டாங்களா? எத்தனை ஷிப்பு வந்தது? ஒன்றும் வரல, சும்மா உதார் விட்டுனுக்கிறீங்க, எங்கள் கண்ட்ரோலில் வரும் எங்கள் கண்ட்ரோலில் வரும். எப்போ வரும் அதை சொல்லு, இதே சொல்லினுக்கிறீங்க நீங்கள். சரி, ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் வந்து ஃபேஸ் வேல்யூ நீங்கள் எடுத்துக்க முடியாதுங்க. நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் அனுப்ப மாட்டோம் அப்படின்வாரு. திடீர்னு பார்த்தா பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்வாரு. என்ன பேசுகிறோன்னு அவருக்கு தெரியாது. நம்ம சீமானுக்கு டஃப் காம்படிஷன், இன்றைக்கி ஒன்று சொல்வார் நாளைக்கு ஒன்று சொல்வார். கேட்டால் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்வார். பார்த்தீங்களா, நாங்கள் இந்த பக்கம் சிக்னல் போட்டு இந்த பக்கம் கை காமிச்சு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம் அப்படின்வார். அதனால் அவர் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்காதீங்க. என்ன நடக்கும் அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இல்லை, அது முழுக்க ஈரானுக்கு தான் சொந்தமானதா, இல்லை அதை யாரும் வந்து உரிமை கொண்டாட முடியாது, சொந்தம்லாம் சொல்ல முடியாதுங்க. அந்த அது வந்து இயற்கையான அமைப்பு. அதை என்ன வந்து கடலுக்கு வந்து யாராவது பட்டா போட்டு கொடுத்தாங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வழியாக வந்தால் நாங்கள் குண்டு போடுவோம். அது மொத்தமே 21 மைல் அது அகலமாகுது அந்த ஏரியா. 21 மைல்ன்றது பெருசு தான். பட் கடலில் கப்பல்கள் வரும்போது 2 கப்பல் எரிஞ்சு நிற்குது, குண்டு போடுது. இன்ஃபேக்ட் கண்ணி வெடி கூட வைக்கலாம். அப்போ யாரும் வரமாட்டாங்க. கிட்டத்தட்ட 160, 180 கப்பல் அங்கேயே நிற்குது வளைகுடாக்குள்ளார. இந்த பக்கம் வெளில வரல அது. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், இங்கே வந்தால் நான் குண்டு போடுவேன். இதில் ஈரானோட ஆயில் டேங்கர் ஒரு 3 நாளை வந்து போகி கொளுத்தி விட்டாங்க அமெரிக்காவில். அப்போ அவங்க சும்மா இருப்பாங்களா? இவங்கெல்லாம் வயிற்றுல நெருப்பை கட்டின்னு உட்காந்து நிற்கிறாங்க. சும்மா இருந்தாலாவது அவன் விட்டுருப்பான். இப்போ நீங்கள் பாட்டுக்கு அவனுடைய ஆயில் டேங்கரை கொளுத்து போட்டீங்க. அப்போ பதிலுக்கு நாங்கள் போனால் அவன் கொளுத்தாமல் இருப்பானா? லாஸ் ஆச்சுன்னா எவன் காசு கட்டுறது இருக்கு அப்படின்னு. அண்டு பஹ்ரைனும் சரி கட்டாரும் சரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நோ எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டாங்க. இப்போ வளைகுடா நாடுகள் என்ன சொல்கிறாங்க, இந்த சண்டை இன்னும் தீவிரமாச்சுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் க்ளோஸ் பண்ணணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்திய பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினால் இது முடிவுக்கு வரும் சொல்லி வளைகுடா நாடோட யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. சரி, அப்போ நீங்கள் வந்து ட்ரம்ப்பை விட்டுட்டு வாங்க, நாங்கள் பேசுகிறோம். ஆனால் ட்ரம்ப்பை எதிர்த்து நிற்கிறதுக்கு நீங்கள் தயாரா? பயந்து நடிகல இருக்கீங்க நீங்கள். அதனால இஸ்ரேலோட யுத்தத்தில் நீங்கள் கலந்து நிற்கிறீங்க. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, எங்கள் பேசஸ்லேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண சொல்லிட்டு வேலையும் பார்த்தாங்க. அப்புறம்
நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு பயந்து நிற்கிறீங்க. ட்ரம்ப் சொன்னதை கேட்டு முதலீடு அங்கே தானே சார் அவங்க போடுறாங்க. அவங்க நாடு இவ்வளோ பணக்கார நாடாக இருக்குன்னா அது முழுக்க அதான் அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல. வேலைக்கு கொண்டு போடலாம். ரூபன், அமெரிக்காவால் வளைகுடா நாடுகள் பணக்காரங்களா இல்லை. சொல்லப்போனால் வளைகுடா நாடுகள் பெட்ரோல் விற்கிறாங்க, இந்த பெட்ரோ டாலர்னு சொல்லுவாங்க. அங்கே 73 ஆயில் கிரைசிஸுக்கு அப்புறம் எல்லாம் ஏற்பாடெல்லாம் நடந்து நீங்கள் வந்து ஆயிலை வந்து இனிமேல் டாலருக்கு தான் விற்கணும் அப்படின்ற ஏற்பாடெல்லாம் வந்த பிறகு அந்த ஆயில் கிரைசிஸ் அப்புறம் இன்னி வரைக்கும் அவங்க டாலரில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் இப்போ சமீபத்தில் சைனாவோட யுவானில், நம்ம யுஏஇயோட நம்ம இந்தியன் கரன்சியில் இப்படின்னு நம்ம மாற்ற ஆரம்பித்தோம். மற்றபடி பெரும்பாலான நாடுகளுக்கு டாலரில் தான் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க வாங்கி வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அமெரிக்காவை வாழ வச்சுட்டு இருக்கு. நாளைக்கே வளைகுடா நாடுகள் வந்து டாலர் இல்லை, நீங்கள் எந்த கரன்சி கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னான்னா அமெரிக்கா நாசமாயிரும். ஸோ அமெரிக்காவால் வளைகுடா நாடுகள் வாழ ரூபன், வளைகுடா நாடுகளால் தான் அமெரிக்கா வாழுது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு லெவரேஜ் இருக்குன்னு சொல்லும்போது அதை யூஸ் பண்ணிக்கணுமா வேணாமா? ஏன் இவங்க அவங்களுக்கு பணிச்சு போகிறாங்கன்னு தெரியல. அதுதான் அவங்க வரக்கூடிய காலங்களில் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. நிச்சயமாக இருக்குது. ஒரு ரீதிங்கிங் அவங்களுக்குள்ள வரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா அவங்கள வந்து பகடக்காயாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ரஷ்யா ஆயிலுக்கு வந்து இவரே ட்ரம்ப்பே வந்து விதி விதிக்கிறாரு. எப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம், வச்சுக்கலாம், கொஞ்ச நாள் நாங்கள் விளக்க விட்டுருக்குறோம். சரி ரூபான், இது வந்து நீங்கள் சேனல் 5ல் கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். சிரிக்க மாட்டீங்க? இங்கே தானடா இருக்கேன் நான், உன் பர்மிஷன் எவன்டா கேட்டான் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கள்ல, அந்த மாதிரி தான் அது. இதில் என்ன ஒன்றுனா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கான சிக்னல் அது. ஸோ தட் இவ்வளோ நாளாக அவங்க வந்து இன்சூரன்ஸ்லாம் இது பண்ண மாட்டாங்க, அந்த ஷேடோ ஃப்ளீட்னு சொல்லுவாங்க, அதில் வந்துட்டுருக்கோம். இப்போ அது கிடையாது, அவ்வளோதானே தவிர நாம் தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்கோம். எந்த பிரேக்கும் கிடையாது. சொல்லப்போனால் பிப்ரவரி மாதத்தில் அவங்க தான் நம்மளுடைய ஹையஸ்ட் ஆயில் சப்ளையர் ரஷ்யா. அது ட்ரம்ப் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். வந்து நான் அந்த சண்டையை நிறுத்தினேன், இந்த சண்டையை நிறுத்தினேன் அப்படின்னு போட்டுக்கிறாருல. அந்த மாதிரி தான் இதுவும். ஒரு பைத்தியக்கார பையன் ஓடிட்டு போகிறான் அப்படின்னு போவீங்களா? அவர் பைத்தியக்காரன் நான் சொல்லலை, வைகோவே சொல்லிட்டார். இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன நீடிப்புங்கிறது, போர் நீடிப்புங்கிறது எத்தனை நாள் சார்? ஏன்னா அவங்க ஈரான் சொல்கிறாங்க 6 மாத காலத்துக்கு எங்கள்கிட்ட தேவையான ஸ்ட்ரென்த் இருக்குது, மிசைல்ஸ் இருக்குது, நாங்கள் வச்சு அடிப்போம் அப்படிங்கிறாங்க. இது போகிற போக்க பார்த்தா இது நீடிப்பு வந்து எப்படி இந்த மாதிரி இருக்கும்? விரைவில் முடிவுக்கான வாய்ப்பு இருக்காது இல்லை. அதாவது ரஷ்யா உக்ரைன் வார் நடக்கிறதுக்கும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார் நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எல்லா சண்டையுமே ஒரே சண்டை கிடையாது, எல்லா மேட்சுமே ஒரே மேட்ச் கிடையாது. அங்கே வந்து ரஷ்யா எடுத்த உடனே அவங்கள ஒரேடியாக ஒழிச்சு கட்டணுன்ற அப்ஜெக்டிவோட இறங்கலை. அந்த ரஷ்யன் ஸ்பீக்கிங், ரஷ்யன் மெஜாரிட்டி இருக்க ஏரியாக்களை முதல்ல பிடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகணும். பெரிய அளவில் அந்த உக்ரைனை நாசம் பண்ணணுன்னு தான் அவங்களுடைய லட்சியம் கிடையாது. அதனால தான் அது 4 வருஷம் தாண்டியும் நடந்துருக்குது. வேற இங்கே வந்து ஈரானை ஒன்றும் இல்லாமல் அழிக்கணுன்றது அமெரிக்காவுடைய ஆசை, இஸ்ரேலை ஒன்றும் இல்லாமல் பண்ணணுன்றது ஈரானுடைய ஆசை. ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் தான் அந்த சண்டை நடந்துட்டுருக்கு. இவங்க வந்து கண்ணா பின்னான்னு எடுத்த உடனே வந்து போட்டு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈரானை. ஈரான் நான் சொன்ன மாதிரி அந்த எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வந்து இவ்வளோலாம் நம்ம அடித்து நொறுக்கியும் அவன் பதிலடி கொடுத்துட்ருக்கானே அப்படின்னு இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம் ரூபன். மேக்ஸிமம் ஒன்று ஈரான் வந்து அவங்களுடைய அந்த ஹைப்பர்சானிக் அட்டாக்கை ஆரம்பிச்சிடணும். தட் வில் காஸ் அ வெரி சிவியர் டேமேஜ் இன் இஸ்ரேல் அண்ட் பெர்ஹாப்ஸ் அதர் கண்ட்ரீஸ். அப்படி இருந்தால் ஏதாவது ஒரு ஆஃப் ரேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் நிறுத்துறதுக்கு வருவாங்க. அப்படி இல்லைன்னா அமெரிக்கா இஸ்ரேல் வந்து இவங்களுடைய அந்த அண்டர் கிரவுண்ட் மிசைல் ஃபெசிலிட்டிஸ் அதை கண்டுபிடிச்சு ரொம்ப துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த வார் முடிவுக்கு வந்துடும். ஏன் வந்து ஈரானால் 6 மாதத்துக்கெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுக்கு வந்து ஒட்டுமொத்த அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் அவங்க பாட்டுக்கு சப்ளை பண்ணின்னுக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த சப்ளை கிடையாது. அதுதான் பெரிய மறைமுகமாக கூட ரஷ்யாவோ சைனாவோ சப்ளை பண்ணலங்கிறீங்களா? எப்படி நீங்கள் பண்ண முடியும்? உணவுப் பொருட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்தானோ ரூபன். சார் சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த மாதிரி உறவும் தெரியும். ஏற்கனவே பாகிஸ்தான் சவுதி அரேபியாவில் கூப்பிட்டு என்ன நீங்கள் பின்னாடியிலேருந்து அடிங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல. பாகிஸ்தான் கூட பெருசாக சொன்னாங்களா, பார்த்தீங்களா சவுதி அரேபியாவோட நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டோம், இந்தியா எங்ககிட்ட அதை பண்ணிங்கன்னா சவுதி வரும் அப்படின்னு. இப்போ ஆப்கானிஸ்தான் போட்டு நொறுக்கின்னுறாங்களா பாகிஸ்தானு, இப்போ சவுதி வருமா? அவங்க கூப்பிட்டு என்னப்பா ஒப்பந்தம் போட்டால் காசை மட்டும் வாங்கிக்கினேன், சண்டை போட மாட்டியா அப்படின்றாங்க. இப்போ இவங்க பாகிஸ்தானில் வந்து மக்கள் ஈரானுக்கு ஆதரவு, அமெரிக்க எதிர்ப்பு, இஸ்ரேல் எதிர்ப்பு.
இப்போ இந்த பக்கத்துலேருந்து ஈரான் அடின்னு சொன்னால் அவங்க சும்மா இருப்பாங்களா? அட்லீஸ்ட் நான் சும்மாவாவது இருக்கேன், என்ன விட்டுருங்க. இல்லை, ஈரானை அடிக்கிறதுங்கிறத தாண்டி சைனாவுடைய ஆயுதங்கள்லாம் அது வழியாக போவதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? இன்னைக்கு பாகிஸ்தான் அமெரிக்கா கண்ட்ரோலில் தானே இருக்குது. அவங்க தானே இவருக்கு வந்து பிச்சை போட்டுக்கிறாங்க. சீனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து கைட்டி விட்டு வராங்க அமெரிக்கா. அசிம் முனீர் தான் அங்கே கண்ட்ரோல். பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிரசிடென்ட் கிடையாது. ஸோ அவரை வந்து ட்ரம்ப் வீட்டில் கூப்பிட்டு சோத்தெல்லாம் போட்டு வாதாட்டுன்னு சொல்லினுக்கிறாரு. அவர் வந்து சீனாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கின்னு ரைட்டு உங்கள் ஆயுதங்களை இப்படி அனுப்புங்கன்னு சொல்லுவாரா? அப்போ வாய்ப்பே இல்லை வெளியிலேருந்து உள்ளே போகிறதுக்கு. இல்லை. அதனால தான் சொன்னேன் 6 மாதம்லாம் நீடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு. ஏன்னா உக்ரைனுக்கு வந்து எல்லா பக்கத்துலேருந்தும் சப்போர்ட் இருக்கு, ஈரானுக்கு அது கிடையாது. அதனால் அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாது. எந்த அடிப்படையில் அவங்க 6 மாதம் எங்களால் முடியும்னு சொல்கிறாங்க? அவ்வளோ ஆயுதங்கள் இருக்க போய் தானே அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. சொல்ல வேண்டியதுதான்ப்பா. இந்த அண்டர் கிரவுண்ட் மிசைல் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் நீங்கள் லான்ச் பண்ண உடனேயே வந்து மேலேருந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு தடவை அதுக்குள்ளே ஒரு 10 மிசைல் 20 மிசைல் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபெசிலிட்டியை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டுக்கா விட்டுடணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சி பாம்பு போட்டு நாசம் பண்ணிடுவாங்க. புரியுதா? இதுதான் அவங்க கிட்ட இப்போ வரைக்கும் போய்கிட்டு தானே இருக்கு, மிசைல்ஸாக அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க இஸ்ரேல். அதுதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு லான்ச் சைட்லேருந்தும் இருக்கிறத அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட் டைம் அந்த லான்ச் சைட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்க பாம்பு போட்டு நொறுக்கிடுவாங்கல்ல. இந்த நிமிஷம் வர, அதாவது புதிய தலைவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வந்து இஸ்ரேலில் வந்து கடும் தாக்குதல்ங்கிறாங்க. ரொம்ப அதிகமாக வந்து மிசைல்ஸ் வந்து விழுதுன்னு. அது எந்த அவசரம் பாதிப்பு? ஏன்னா கேமரா முதற்கொண்டு அவங்க வந்து இங்கேருந்து ஃபோட்டோ முதற்கொண்டு எடுத்து அனுப்புனா சிறை தண்டனைலாம் வச்சிருக்காங்க. கரெக்ட். சிசிடிவி கேமராலாம் ஆஃப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த வீடியோகிராஃபியும் கிடையாது. சண்டை நேரத்தில் இதெல்லாம் கரெக்டு தான். இதை வந்து நான் தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். எந்த நாடாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்பொழுது இங்கே பிளாக் அவுட்னு சொல்லுவாங்க. வீட்டில் நைட்டில் நீ வந்து இந்த சிம்னி விளக்குன்னு சொல்லுவாங்க, அதை கூட ஏற்றக்கூடாது. ஏன்னா அப்போல்லாம் அந்த ஜிபிஎஸ் அந்த புடலங்கெல்லாம் கிடையாதுல்ல. அதனால் இது சிட்டி ஏதோ ஜனங்க இருக்காங்கன்னு வச்சுட்டு அவங்க குண்டு போடுவாங்கன்றதுக்காக. அப்போ போயிட்டு இதனுடைய உரிமை, விளக்கேற்றுவேன், நான் வந்து டியூப்லைட் போடுவேன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான். ஸோ அந்த வந்து நியூஸ் பிளாக் அவுட்டு அதை வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் இது ஹைப்பர்சானிக் அப்படின்றதுனால டேமேஜ் அதிகமாகத்தான் இருக்கின்றது. அதுதான் நான் சொன்னேன், இவங்க வந்து 2-3 வேவ் அடித்து எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எந்த விதமான கட்டடங்களை அவங்க நாசமாக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பேச்சுவார்த்தை அப்படின்றது. அண்டு ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த். நானும் அடி வாங்கியிருக்கேன், நீடி அடி வாங்கியிருக்கேன், இப்போ பேசலாம். என்ன அடிச்சு நொறுக்கிட்டேன்னு வந்து பேசாத. இதுதான் ஈரான் எதிர்பார்க்கறது. ஸோ அதை நோக்கித்தான் அவங்களுடைய மிசைல் லான்ச்சும் இருக்குது. ரூபன், இறுதியான ஒரு கேள்வி சார். இப்போ வந்து கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் வந்து கடும் உயர்வு. இது வந்து நம்ம இறக்குமதி தான் பண்ணுறோமா? பெட்ரோலையே வாங்குகிறோம், இதுவும் அப்படி தானா சார்? ஏன்னா இது வந்து திடீர்னு சில பேர் குதிச்சுட்டாங்க. ஐயோ நம்ம பாருங்க, இந்தியா வந்து கேஸுக்கு வெளிநாடுகளைத்தான் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்கின்றது, இது வரைக்கும் இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலை அப்படின்னு. எங்கேருந்து வந்து முளைக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க மண்ணிலெல்லாம் மூளை இருக்குமா இல்லை ஏதாவது பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்சுக்கிறாங்களா அப்படின்னு. யாரு சார்? அது ஒரு சிலர் விடுங்க வந்து தட்டுப்பாடு அப்படின்னு. அமெரிக்காவில் இது மாதிரி தான் ட்ரம்ப் கிட்ட கேட்டுனுக்கிறாங்க. அவர் சொல்ல எல்லாத்தையும் வந்து நாம் உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்ன உடனே அங்கே வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, பனானா வாழைப்பழத்தெல்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாதுங்க திடீர்னு அப்படின்றாங்க. அந்த கேஸ் அப்படின்றது வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். உங்கள் ஊரில் என்ன கிடைக்குதோ அதைத்தான் நீங்கள் எடுக்க முடியும். சரி, கேஸ் எடுக்கணும்னு சொல்கிறோம், கேஸுக்கு வந்து டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். அப்போது இங்கே வந்து காவிரி படுகையில் மீத்தேன் எடுக்கிறோன்னு சொன்னால் போராட்டம் பண்ணுறது யார்? அப்போ எங்கடா போய் தொலைஞ்சிங்க இந்த விளக்கெண்ணெய்லாம்? வெளிநாட்டை நம்பி கேஸ் இறக்குமதி பண்ணுறீங்களா? சரி, இப்போ உள்நாட்டில் கேஸ் எடுக்கலாம்னு சொன்னால் நீங்கள் தானே போராட்டம் பண்ணுறீங்க. அப்போ எங்கே போய் சேர்ந்த அறிவு? இல்லை, அவங்களுக்கு இன்னைக்கு நேரத்து கிடையாது, 50 ஆண்டு காலமாக ஒரு மட்டமான அரசியல் பண்ணி எத்தனை வருஷம் வேணா பண்ணிட்டு போட்டாங்க. கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேட்குறேன் நான். இங்கே கேஸ் இருக்குது, நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஐயோ அதெல்லாம் எடுக்காத, இன்னைக்கு வந்து வெளிநாட்டை நம்பி நிற்கிறோமே. பைத்தியங்களாடா நீங்களா? இப்போ எடுக்கணுங்கிறீங்களா எடுக்கக்கூடாதுங்கிறீங்களா? தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு போனால் எடுக்காதேன்ற, அப்புறம் இன்னைக்கு வந்து ஐயோ கேஸே இல்லையே வெளிநாட்டை டிபெண்ட் பண்ணி நிற்கிறோமே அப்படின்ற. நம்ம ஊரில் இருக்கிற இடத்துல எடுக்கலை அப்படின்னா வெளிநாட்டுக்கிறவங்க தான் வாங்கிட்டு இருக்கணும். அப்போ அந்த போராட்டம் பண்ணவங்கிட்ட போய் கேளு, ஏன்டா போராட்டம் பண்ணீங்க அப்படின்னு. இன்னைக்கு போய் கதை விட்டுனுக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம மற்ற நாடுகள் கனடா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா இவங்கெல்லாம் நமக்கு சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். என்ன இங்கே சில பேர் வேணுட்டானா மெர்சல் காமிச்சுருங்க, ஐயோ கேஸ் கிடைக்காது. இன்னும் சில மிட்டாய் மாமாக்கள்லாம் உட்காந்திங்கன்னு பெட்ரோலுக்கும் இப்படி தான் ஆக போகுது அப்படின்னு. யார் சொன்னா அப்படின்னு? ரஷ்யாலேருந்து நம்ம வாங்கிட்டு தானே இருக்கோம். அவங்ககிட்ட எக்ஸஸ் சப்ளை இருக்குது.
நம்ம கொஞ்சம் தான் வாங்கிட்டு இருக்கோம், நம்மளும் சீனாவும். ஏன்னா யூரோப்பியன் யூனியன் முழுக்க போயிருந்தது நின்று போச்சு. இப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்க போகிறோம். இல்லை, சொல்கிறத பேசுகிறத தாண்டி பெட்ரோல் விலை வந்து இன்னும் உயரலை, அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அமெரிக்காவில் ஏறிடுச்சு, அது தெரியுமா? அமெரிக்காவில் மோர் தென் 25% ஏறிடுச்சு. இந்தியாவில் ஏறல. அமெரிக்கா ஏராளமாக பெட்ரோலை உற்பத்தி செய்கிறது, மற்ற நாடுகளுக்கு ஏராளமாக வந்து பெட்ரோலை ஏற்றுமதி செய்கிறது. அங்கே விலை ஏறிடுச்சு, இந்தியாவில் விலை ஏறல. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆனால் கேஸ் விலை அப்படி கிடையாது, உடனே இன்னைக்கு இந்த செகண்ட் 60 ரூபா தானே ஏறிச்சு. அதுக்கு காரணம் என்ன? அதை தான் நான் சொன்னேன். சில பேர் நடத்த முடியலையே. அது எப்படிங்க? அது புள்ளி கூட்டணி இழுத்து மூடுறாங்கன்னு சொல்றாங்க சார். புள்ளி கூட்டணி ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல மட்டும் இந்த பிரச்சனை வருது. மற்ற மாநில ஊபி எவ்வளோ பெரிய மாநிலம், டெல்லி எவ்வளோ பெரிய மாநிலம், மத்திய பிரதேசம் எவ்வளோ பெருசு, பீகார் எவ்வளோ பெருசு, அங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே வரல. ஞாபகம் இருக்கா? இந்த கொரோனா வந்தப்போ ஆக்சிஜன் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு. காரணம் என்னன்னா அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் தான் ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் போயிட்டு கேஸை போட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கறது கம்மி, எங்களுக்கு அதிகம் கொடுக்கணும் அப்படின்னு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத கூட கோர்ட்டு தலையிட்டு முடிவு பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு நாளைக்கு இத்தனை சிலிண்டர் யூஸ் ஆகுதுன்ற மாதிரி கணக்கு அமைச்சு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கி அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, ஆக்சிஜன் ஆடிட் அப்படின்னாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் எத்தனை பெட் இருக்குது, ஒரு பெட்டில் ஒரு மனுஷன் தான் இருக்க முடியும், ஒரு மனுஷன் இவ்வளோ ஆக்சிஜன் தான் சுவாசிக்க முடியும், இதெல்லாம் நாங்கள் ஆடிட் பண்ண போகிறோம்னு சொன்னோன்னே டகான்னு ஆக்சிஜன் தேவையே குறைஞ்சு போயிடுச்சு தெரியுமா? அந்த மாதிரி தேவையில்லாமல் சில பேர் மெர்சல் காமிச்சுன்னுக்கிறாங்க. சரிங்க, ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் எல்பிஜி தட்டுப்பாடுன்னு வச்சுப்போம். என்ன பண்ண போறீங்க? யாரோ சண்டை போடுறாங்க, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இதான் சாக்கிட்டு மத்திய அரசு சொல்லுவாங்க. இல்லை, என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி சொல்றாரு, இதை பற்றி பேசுவானாமா, எக்கனாமி இதுவாயிடுச்சு, வந்து ஷேர் மார்க்கெட் வந்துச்சு. இது எப்படி இருக்குதுன்னா, இந்த வேலை இல்லாத பெருசுகள்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்துன்னு பேசிட்டு இருக்கோம் பாரு. ஆமா, நம்ம ரூபன் நேற்று எங்கேயோ போயிட்டு வந்தானாம, வரும்போது தள்ளாடிக்கினே வந்தான். இது பேசி என்ன பிரயோஜனம்? அதுக்கே ஒன்னதான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியும். கரெக்டா? அந்த மாதிரி இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனையை பற்றி பேசி நீ என்ன பண்ண போற? எங்கெங்க இந்த ஆயிலை சோர்ஸ் பண்ணலாம், எங்கெங்க இந்த கேஸை சோர்ஸ் பண்ணலாம், இதைத்தான் நம்ம பண்ணணுமே தவிர அதை கவர்மெண்ட் பண்ணினுக்குது. அதை விட்டுட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எக்கானமி எப்படி ஆயிடுச்சு, போ ஆள் மரத்தடியில் புலம்பிட்டு வா. அரசியல் பண்ண வேண்டாமா? என்னதான் இந்த கேப்ல பண்ணாதானே சார் பண்ண? எதில் அரசியல் பண்ண விவசாயம் இல்லை, இல்லை அவங்களுக்கு அது இல்லை. நீ கழுகுகள் வேற என்ன சொல்றது? அதுக்காகத்தான் 21 நாள்லேருந்து 25 நாளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 60 ரூபாய் ஏற்றிக்கிறாங்க. அவன் உடனே பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் வராது. கேஸ் ஒரு பள்ளங்காயம் கிடையாது. ஏதோ ஒருத்தர் போட்டுக்கிறாரு பாருங்க, நான் வந்து கேஸ் புக் பண்ண போனால் 25 நாள் கழிச்சு தான் அப்படின்னு எனக்கு வந்து மெசேஜ் வருது. கடைசியில் பார்த்தா நான் வந்து 25 ஜனவரிலேயே இன்னும் தான் கடைசியாக புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 1 வருஷமா சிலிண்டரே புக் பண்ணல. எப்படி ஒரே சிலிண்டரை வச்சு 1 வருஷம் ஓட்டினார் அவரு? யோசிக்க நல்லா கொஞ்சமா. அது ஜனவரி பிப்ரவரி ஏதோ 25 தான் கடைசியாக புக் பண்ணேன்றாரு. அப்போ 1 வருஷமா நீ சிலிண்டரே வாங்கல, இப்போ ஏன் புக் பண்ற? பேனிக் பையிங், ஹார் ஹோர்டிங் அப்படின்னு தெரியுது அவனுக்கு. இதுக்காக தான் அந்த டேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 60 ரூபா தான் ஏற்றிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. என்ன ஆகிப்போச்சு? பெட்ரோல் விலை ஏறல, மாசுக்கு ஒரு சிலிண்டர் 40 நாளைக்கு ஒரு சிலிண்டர் 60 ரூபா, ஒரு நாளைக்கு 1.5 ரூபா தானே. பெட்ரோல் விலை ஏறாமல் இருக்குல்ல, சந்தோஷப்படுவியா? அமெரிக்காலேயே ஏறிச்சு, இங்கே ஏறல. இது உன் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக இவர்களுக்கு வேற தான் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து கமேனி மறைவுக்கு வந்து ஒரு கூட்டம் வந்து ஏன் இந்திய பிரதமர் அது சொல்லலை இது சொல்லலை அப்படின்னு சொல்லி கிளப்புனாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேஸுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி வருது, நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சு கேட்குறீங்க. இது கிளப்பப்பட்ட செய்தியாக இருந்தாலும் இங்கே இருக்கிறவர்கள் வந்து அதிக பணத்தை முதலீடுக்கு வந்து வளைகுடா நாடுகளில் போட்டிருக்கோம். அதுக்கு பெரிய ஆப்புங்கிறாங்களே சார், அது எந்த அளவுக்கு சார் உண்மை? எப்படி இங்கேருந்து வளைகுடாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? அரசியல் தலைவர்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அவங்க பணம் ஃபுல்லாக போனது நாம தான். அது எனக்கு தெரியாது. வந்து என்ன இப்போ சண்டை நின்ற பிறகு நீங்கள் எதாவது பணம் போட்டுருந்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. எதாவது போட்டு வச்சுருக்கீங்களா ரூபா? நான் இல்லை சார், சண்டை நின்றுடும், கவலைப்படாதீங்க. இல்லைங்க, பல பேர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, அது மொத்தமாக போக போகுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன், டோன்ட் வரி. வாங்கிடலாமா சார்? அது அதெல்லாம் வாங்கிக்கலாம் விடுங்க. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.